இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கொடூரமான ராட்சசனோட கதைன்னு தான் சொல்லணும். ஒருத்தர் இல்ல, 2 பேர் இல்ல, மொத்தம் 6 பேர் சேர்ந்து செஞ்ச கொடூரமான சம்பவம். எல்லாரும் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவங்க. இவங்களோட இந்த கொடூரமான செயலுக்கு பலியானது 3 வயசான பெண் குழந்தையும் 18 மாசமே ஆன ஆண் குழந்தையும். அவங்க கூட சேர்ந்து அந்த குழந்தைங்களோட அம்மாவும் பலியாகி இருக்காங்க. போலீஸ் கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக அவங்கள தப்பான வழியில விசாரிக்க வச்சிருக்காங்க. 4 வருஷம் ஆனதுக்கு அப்புறம் குற்றவாளிகளை போலீஸ் எப்படி பிடிச்சாங்க, அது கூட இறந்து போய் சமாதியில இருந்த நபரை தட்டி எழுப்பி ஜெயில போட்டிருக்காங்க. அது எப்படி இறந்து போன நபரை சமாதியில இருந்து தட்டி எழுப்பி ஜெயில போட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா? அதுதான் இந்த கதையில இருக்க மிஸ்ட்ரி. அப்படிப்பட்ட மிஸ்ட்ரி கதையை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா எந்த ஒரு இடத்துலயும் ஸ்கிப் பண்ணாம இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. நீங்க பாத்துட்டு இருக்கிறது தமிழ் டாப் பிரைம். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். உத்தரப்பிரதேஷ் கிரேட்டர் நொய்டா டிஸ்ட்ரிக்ட்ல இருக்க பஞ்ச்விஹார் காலனில வாழ்ந்துட்டு இருக்க ராகேஷ்ன்றவருக்கும் மர்ஹாரா நாக்லா கலுவா கிராமத்தை சேர்ந்த ரத்னேஷ் குமாரின்றவங்களுக்கும் 2011ல திருமணமும் ஆகியிருக்கு. இவங்களுக்கு 3 வயசுல ஆம்னின்ற பொண்ணும் 18 மாச அர்பித்ன்ற ஆண் குழந்தையும் இருக்காங்க. ராகேஷ் ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல நோயியல் நிபுணரா வேலை பார்த்துட்டு இருக்காரு. குமாரி தன்னோட 2 குழந்தைங்களையும் பாத்துக்கிட்டு வீட்லயே இருந்திருக்காங்க. ராகேஷ் வேலை பாக்குற இடத்துல அவருக்கு நல்ல பேரும் இருந்திருக்கு. ராகேஷ் கிட்ட ட்ரீட்மெண்ட்காக கங்கிரி நௌகவான் கிராமத்தை சேர்ந்த ரூபின்ற பொண்ணு அவங்களோட அம்மா கூட வந்திருக்காங்க. இந்த ரூபி ஒரு கவர்மெண்ட் கான்ஸ்டபிள். ரூபி தன்னோட அம்மாவுக்கு ட்ரீட்மெண்ட்காக அடிக்கடி ஹாஸ்பிட்டலுக்கும் வந்திருக்காங்க. அந்த சமயத்துல ராகேஷ் கூட பழக்கமும் ஏற்பட்டிருக்கு. இவங்க 2 பேரும் தொடர்ந்து 3 வருஷமா தப்பான தொடர்புலயும் இருந்திருக்காங்க. ரூபியோட அப்பா அம்மா அவளை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி வற்புறுத்தி இருக்காங்க. 2018ல ரூபி ராகேஷ் கிட்ட என்ன கல்யாணம் பண்ணிக்கோன்னு கேட்டிருக்காங்க. உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னா என்னோட மனைவி குழந்தைகளை என்ன பண்றதுன்னு கேட்டிருக்கான். நீ அவங்கள கொலை பண்ணிடு, எனக்கும் கவர்மெண்ட் வேலை இருக்கு, நம்ம 2 பேரும் சேர்ந்து சந்தோஷமா வாழலாம்னு சொல்லிருக்கா. ராகேஷ் ஏற்கனவே தன்னோட குடும்பத்தை கொலை பண்றதுக்கு பிளான் போட்டதுனால நொய்டா காஸ்கஞ்ச்ல இருக்க அவனோட அப்பா அம்மா வீட்டுக்கு கூட்டிட்டு போயிருக்கான். அங்கேயே தன் குடும்பத்து கூட சேர்ந்து 10 நாள் தங்கி இருக்கான். பிப்ரவரி 14, 2018 அன்னைக்கு ராத்திரி சமயம் தன்னோட மனைவியும் குழந்தையும் தூங்கிட்டு இருக்கும் போது கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம அவங்க 3 பேரையும் இரும்பு கம்பியால அடிச்சு கொலை பண்ணிருக்கான். ராகேஷ் அவங்க 3 பேரையும் கொலை பண்ணதுக்கு அப்புறம் அந்த விஷயத்த அவனோட அப்பா பன்வாரிலால் கிட்டயும் அம்மா இந்துமதி கிட்டயும் போய் சொல்லிருக்கான். இந்த விஷயத்த கேட்ட உடனே அவனோட அப்பா பன்வாரிலால் முதல்ல கோவப்பட்டு ராகேஷ அடிச்சிருக்காரு. அதுக்கப்புறமா நடந்தது ஏதோ நடந்து போயிடுச்சு, இதுக்கு மேல எதுவும் பண்ண முடியாதுன்னு அந்த குடும்பம் மொத்தமும் சேர்ந்து அதே வீட்டுல ஒரு குழிய தோண்டி 3 பேர் உடலையும் புதைச்சிருக்காங்க. எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் சிமெண்ட் போட்டு ஃப்ளோரிங்க நீட்டா பண்ணிருக்காங்க. அடுத்த நாள் காஸ்கஞ்ச் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு தன்னோட மனைவி குமாரி காணாம போயிட்டான்னு ராகேஷ் ஒரு போலீஸ் கம்ப்ளைண்டும் கொடுத்திருக்கான். அவளுக்கு தப்பான தொடர்பு இருக்கு, என்னோட பசங்களையும் கூட்டிட்டு அவன் கூட ஓடி போயிட்டான்னு போலீஸ் கிட்ட சொல்லிருக்கான். போலீஸ் அந்த கேஸ சாதாரணமா விசாரிச்சுட்டு அப்படியே விட்டுருக்காங்க. ஊர்ல சந்தேகப்படுற மாதிரி திரிஞ்சிட்டு இருந்த ராகேஷ பார்த்து குமாரியோட அப்பா சந்தேகப்பட்டு போலீஸ்ல ஒரு கம்ப்ளைண்டும் கொடுத்திருக்காரு. என்னோட பொண்ணையும் பேர குழந்தைகளையும் வரதட்சணைக்காக ஏதாவது செஞ்சிருப்பான்னு சொல்லிருக்காரு. உடனே ராகேஷ ஸ்டேஷனுக்கு வர சொல்லி விசாரிச்சிருக்காங்க. ஆனா ராகேஷோட அப்பா பன்வாரிலால் ஒரு ரிட்டையர்ட் கான்ஸ்டபிள்ன்றதுனால போலீஸ சமாளிச்சிருக்காரு. அதனால போலீஸும் இந்த கேஸ பெருசா எடுத்துக்காம இருந்திருக்காங்க. கொஞ்ச நாள் கழிச்சு அந்த ஸ்டேஷன்ல எஸ்ஐ மாறினதுனால திரும்பவும் விசாரணைக்காக ராகேஷ வர சொல்லிருக்காங்க. போலீஸ் இந்த கொலை கேஸ கண்டுபிடிச்சிருவாங்களோன்னு பயந்து ராகேஷும் அவனோட காதலியும் அவனோட குடும்பத்தை சேர்ந்தவங்களும் இன்னொரு கொடூரமான விஷயத்த செஞ்சிருக்காங்க. 25 ஏப்ரல் 2018 அன்னைக்கு ராகேஷ் தன்ன மாதிரியே இருக்க தன்னோட ஃப்ரெண்ட் ராஜேந்தர் அலைஸ் கவுலான்ற நபரை பார்ட்டிக்காக தன்னோட வீட்டுக்கு கூப்பிட்டிருக்கான். அன்னைக்கு தன்னோட காதலி ரூபி கூட சேர்ந்து நல்லா குடிச்சிருக்கான். குடிபோதையில இருந்த ராஜேந்தரோட கழுத்தை அறுத்து கொலை பண்ணிருக்காங்க. எல்லாரும் அந்த உடலை ராகேஷோட இதுன்னு நினைக்கணும்ன்றதுக்காக அவனோட துணிய ராஜேந்திராவோட உடல்ல போட்டு விட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் ராஜேந்திரோட உடல்ல அந்த கிராமத்தோட எல்லையில போய் போட்டிருக்காங்க. வேறொரு இடத்துல அந்த தலையையும் கையையும் எரிச்சிட்டு புதைச்சும் இருக்காங்க.
ராஜேந்தரோட உடல் பக்கத்திலேயே ராகேஷோட டிரைவிங் லைசன்ஸ், கர்ஷிப், மத்த பொருட்கள் எல்லாத்தையும் அங்கேயே போட்டிருக்காங்க. ஏன்னா அது ராகேஷோட உடல்னு எல்லாரும் நினைக்கணும்ன்றதுக்காக அந்த மாதிரி செஞ்சிருக்காங்க. அடுத்த நாள் ஊர் மக்கள் அந்த உடலை பார்த்து போலீஸுக்கும் தகவலை கொடுத்திருக்காங்க. ஏற்கனவே இவங்க பிளான் போட்டிருந்ததுனால ராகேஷோட அப்பா அம்மா, அவரோட சகோதரர்கள் எல்லாருமே இறந்து போயிருக்கிறது ராகேஷ் தான் டிராமா போட்டிருக்காங்க. ராஜேந்தரோட உடலை போஸ்ட்மார்ட்டத்துக்கும் அனுப்பியிருக்காங்க. இறந்து போயிருக்கிறது ராகேஷ் தானான்னு கன்ஃபார்ம் பண்றதுக்காக போலீஸ் DNA சாம்பிளையும் அனுப்பியிருக்காங்க. மொத்தத்துல ராகேஷ் இறந்து போயிட்டான்னு கேஸ க்ளோஸ் பண்ணிருக்காங்க. ராகேஷே இறந்து போயிட்டான். அதுக்கப்புறம் அவனோட மனைவி குமாரியோட மிஸ்ஸிங் கேஸையும் பெருசா எடுத்துக்காம இருந்திருக்காங்க. இன்னொரு பக்கம் இது ராகேஷோட உடல் தானான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அனுப்பின DNA சாம்பிள்ஸையும் ராகேஷோட அப்பா பன்வாரிலால் லேப்ல இருக்கிறவங்களுக்கு லஞ்சத்தை கொடுத்து அதையும் நிறுத்தி வச்சிருக்காரு. DNA ரிப்போர்ட்டும் வராததுனால இந்த கேஸ் அப்படியே க்ளோஸ் ஆகிருக்கு. நோ ட்ரேசிங் கேஸ்னு எழுதி ஓரம் கட்டிருக்காங்க. இன்னொரு பக்கம் ஹரியானா பானிபட் பகுதியில ராகேஷ் திலீப் சர்மான்னு பேரை மாத்திட்டு வாழ்ந்துட்டு இருந்திருக்கான். திலீப் சர்மான்னு பேரை மாத்திக்கிட்டு எல்லா ஐடி கார்டையும் ஏற்பாடு பண்ணிக்கிட்டு ஒரு கம்பெனிலயும் வேலைக்கு சேர்ந்திருக்கான். தன்னோட காதலி ரூபி கூட சேர்ந்து வாழ்ந்துட்டு இருந்திருக்கான். இப்படியே 3 வருஷம் ஓடி இருக்கு. ஆனா புதுசா வந்த அதிகாரி ரோஹன் பிரமோத் போக்ரே எல்லா ஸ்டேஷன்ல இருக்க பெண்டிங் கேஸையும் சப்மிட் பண்ணணும்னு சொல்லிருக்காரு. எத்தனை கேஸ் பெண்டிங்ல இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சிருக்காரு. அப்போதான் மிஸ்ஸிங் கேஸ் ஃபைல் எல்லாம் பாத்துட்டு இருக்கும் போது குமாரியோட மிஸ்ஸிங் கேஸ் ஃபைல் அவரோட கண்ணுல பட்டிருக்கு. அதுல இருக்க லூப் ஹோல்ஸ் எல்லாம் கவனிச்சிருக்காரு. ராகேஷை எதுக்காக சரியா விசாரிக்கலன்னு குமாரியோட கேஸ விசாரிச்ச அதிகாரிங்க கிட்ட கேட்டிருக்காரு. ராகேஷ் இறந்து போன விஷயத்தையும் சொல்லி அந்த ஃபைலையும் அவர் கையில கொடுத்திருக்காங்க. அந்த ஃபைல்ல DNA ரிப்போர்ட் இல்லாததுனால உடனே எனக்கு DNA ரிப்போர்ட் வேணும்னு சொல்லிருக்காரு. உடனே அந்த ரிப்போர்ட்டுக்காக லேபுக்கும் போயிருக்காங்க. அந்த DNA ரிப்போர்ட் தயாராகி இருந்தாலும் போலீஸுக்கு அனுப்பலன்னு அப்போதான் தெரிய வந்திருக்கு. 3 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கேஸ்ன்றதுனால டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே மாறி போயிருக்காங்க. அந்த DNA ரிப்போர்ட்ட பார்த்ததுக்கு அப்புறம் தான் 3 வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போனது ராகேஷ் கிடையாதுன்னு போலீஸுக்கு தெரிய வந்திருக்கு. ராகேஷோட அப்பா அம்மா DNA கூட இந்த DNA மேட்ச் ஆகலன்னு தெரிய வந்திருக்கு. அப்போ ராகேஷ் வேற யாரையோ கொலை பண்ணிட்டு போலீஸ தப்பான வழியில விசாரிக்க வச்சிருக்கான்னு போலீஸ் தெரிஞ்சுக்கிட்டாங்க. பெரிய அதிகாரி ரோஹன் பிரமோத் போக்ரேவே ராகேஷோட அப்பா அம்மாவை விசாரிச்சிருக்காரு. முதல்ல மாத்தி மாத்தி பேசினாலும் அதுக்கப்புறம் போலீஸ் அவங்களோட ஸ்டைல்ல விசாரிச்சதுக்கு அப்புறம் உண்மையான விஷயம் எல்லாம் வெளியே வந்திருக்கு. சுமார் 300 கேள்விகளை அவங்க கிட்ட கேட்டிருக்காங்க. அதுல இருந்து வந்த பதில வச்சு இவங்க தான் கொலை பண்ணிருக்கணும்னு போலீஸ் தரப்புல ஒரு முடிவுக்கும் வந்திருக்காங்க. ஒரே குடும்பத்தை சேர்ந்த 4 பேர், ராகேஷோட அப்பா பன்வாரிலால், அம்மா இந்துமதி, சகோதரர் ராஜு, பிரவேஷ், இவங்க எல்லாரையும் மாத்தி மாத்தி போலீஸ் விசாரிக்கும் போது எல்லா உண்மைகளையும் சொல்லிருக்காங்க. ஹரியானால திலீப் சர்மான்னு பேரை மாத்திட்டு வேலை செஞ்சிட்டு இருந்த ராகேஷையும் அவனோட காதலி ரூபியும் அரெஸ்ட் பண்ணி விசாரணை வளையத்துக்குள்ள எடுத்துட்டு வந்திருக்காங்க. அவங்க வீட்டுல புதைச்சு வச்சிருந்த குமாரியோட உடலையும் அந்த 2 குழந்தைங்களோட உடலையும் பார்த்து போலீஸும் அங்க இருந்த மக்களும் அதிர்ச்சி ஆகியிருக்காங்க. அம்மா உடல் மேலேயே படுத்துட்டு இருக்க மாதிரி அந்த 2 குழந்தைகளோட எலும்புகளும் அவங்க கால்ல போட்டுட்டு இருந்த ஷூஸ் எல்லாத்தையும் பார்த்து கண்ணீர் விட்டுருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த குழந்தைங்களோட பொம்மைகள் எல்லாத்தையும் அந்த குழியிலேயே போட்டு புதைச்சிருக்காங்க. DNA ரிப்போர்ட் போலீஸ் கையில கிடைக்காம இருந்ததுக்கு காரணமா இருந்த 3 பேரையும் போலீஸ் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. தான் மகன் பண்ண கொலைக்கு உடந்தையா இருந்து ராஜேந்தரோட உடலை ராகேஷோட உடல்னு சொன்னதுனால ராகேஷ் குடும்பத்தை சேர்ந்தவங்க எல்லார் மேலயும் கேஸ் ஃபைல் பண்ணிருக்காங்க. கொலை நடந்து 3 வருஷம் கழிச்சு இந்த கேஸ சால்வ் பண்ணிருக்காங்க போலீஸ். குமாரி மிஸ்ஸிங் கேஸ் ஃபைல் பண்ணப்பவே போலீஸ் அந்த கேஸ சரியா விசாரிச்சிருந்தா அநியாயமா ராஜேந்தர் இறந்து போயிருக்க மாட்டாரு. நான் இறந்து போய் கல்லறையில இருக்கேன்னு இத்தனை நாள் நம்ப வச்ச ராகேஷுக்கு இனிமேல் உனக்கு ஜெயில் தான் கல்லறைன்னு கோர்ட்ல தீர்ப்பும் கொடுத்திருக்காங்க. இத்தனை நாள் இறந்து போய் நாடகம் ஆடிட்டு இருந்த ராகேஷும் அவனுக்கு உடந்தையா இருந்த குடும்பம் மொத்தமும் அவனோட காதலியும் இப்போ ஜெயில கம்பி எண்ணிட்டு இருக்காங்க. நீங்க இந்த கேஸ பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. மறுபடியும் வேறொரு கேஸ்ல உங்களை சந்திக்கிறேன். அப்படியே மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் ஆன் பண்ணிடுங்க.